அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ்ட்ரோ நியூமராலஜி முறையில் எப்படி குழந்தைக்கு பேர் சூட்டுறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழந்தை பிறகுதுன்னா எந்த டேட்டில் பிறகுதோ அந்த டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நேம், அந்த நம்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வைப்போம். அந்த நேம் வைப்போம். அந்த டேட்டு கூட்டினா என்ன நம்பர் வருதோ அதே நம்பர், ஒத்த நம்பர் வர்ற மாதிரி நேம் செலக்ட் பண்ணி வைப்போம். ஆனால் ஆஸ்ட்ரோ நியூமராலஜியில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, லக்னத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த லக்னத் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து ரெண்டுத்துக்குமே பொதுவாக ஒரு நம்பர் வர்ற மாதிரி செலக்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த நியூமராலஜி, ஆஸ்ட்ரோ நியூமராலஜி நான் சென்னையில் பிஎஸ்பி ஐயா இப்போ காலமாயிட்டாங்க. அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலமாயிட்டாங்க. அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது இது, கரஸ்பாண்டன்ஸ் மூலமாக கற்றுக்கிட்டேன். இப்போ நம்மகிட்ட வர்ற குழந்தைங்களுக்கு நான் அப்படி தான் நேம் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். அதாவது லக்னம் மற்றும் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரி வர்ற மாதிரி தான் வச்சிட்ருக்கேன். இப்போ பொதுவாக நம்ம அந்த நியூமராலஜின்னு சொல்லுவோம். நம்ம ஆர்டினரி வைக்கிறதுக்கு நியூமராலஜி, இதுக்கு ஆஸ்ட்ரோ நியூமராலஜின்னு பேர். ஏன்னா ஒரு குழந்தை பிறகுன்னா எந்த லக்னத்தில் பிறகுதோ அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் அந்த குழந்தையோட வாழ்க்கை சம்பவங்கள் நடக்கும். அதனால் லக்னத்தை விட்டுட்டு நாம் வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எடுத்துகிட்டு நேம் வைக்கிறதுல நீங்களே பார்த்துருப்பீங்க. நேம் வச்சுக்கிட்டு எந்த யூஸும் இல்லாமல் திரும்ப நீங்கள் ஒரு நியூமராலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் உண்மையிலே லக்னத்தை அடிப்படையில் வச்சுக்கிட்டு ரெண்டுத்துக்குமே பொது வர்ற மாதிரி வச்சா தான் அந்த நேம் நல்லா ஒர்க் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் போர்டில் எழுதியிருக்கேன். அந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், அதை நான் காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே யூஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நம்மகிட்ட உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து மற்றும் என்ன லக்னம், டேட் ஆஃப் பர்த்து, டைம், ஊர் அனுப்பினாலே நம்ம செலக்ட் பண்ணி வைப்போம். குழந்தைக்கு நேம் செலக்ட் பண்ணி கொடுப்போம். இல்லை நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அந்த நேம் அனுப்புங்க. அதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணோம்னா பண்ணி தருவோம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் 1/10/1981 பிறந்திருக்காரு. டேட் ஆஃப் பர்த்து கூட்டினா 3 வரும். இவருடைய நேம் டிகே கோகுல்நாத். பேரை கூட்டினா நியூமராலஜி படி நேம் கூட்டினா 37 வருது. இந்த நேமு 3ஆம் நம்பருக்கு ஏற்ற எண் தான். 3 குரு பகவான், சூரியன் 37 சூரியன் வர்றாரு. அவர் நல்ல நேம் தான், இவருக்கு ஏற்ற நேம் தான். 37 நல்ல நம்பர் தான். ஹியூப்ரோ நியூமராலஜி படி நம்ம கூட்டினோம்னா 3 வருது, அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ டிகே கோகுல்நாத், T4, K2, G3, O7, K2, U6, L3, N5, A1, T4, H5, மொத்தம் 37 வருது. இப்போ இந்த நம்பர்ஸை கூட்டும்போது 4 + 2 6, 2 + 3 5, 3 + 7 10, 1 வருது. 7 + 2 9, 2 + 6 8, 6 + 3 9, 3 + 5 8, 5 + 1 6, 1 + 4 5, 4 + 5 9. இப்போ 6 + 5 கூட்டும்போது 11 வரும், 2. 5 + 1 6, 1 + 9 10 வரும், 1. 9 + 8 17 வரும், 8 வருது. 8 + 9 17 8 வரும். 9 + 8 17 8 வருது. 8 + 6 5, 6 + 5 11 வரும், 2. 5 + 9 14 5 வரும். இப்போ 2 + 6 8, 6 + 1 7, 8 + 1 9, 8 + 8 16 7 வரும். 8 + 8 16 7, 8 + 5 13 4, 5 + 2 7, 2 + 5 7. இப்போ 8 + 7 6, 7 + 9 16 வருது, 7. 9 + 7 16 7, 7 + 7 14 5, 7 + 4 11 2, 4 + 7 11 2, 7 + 7 14 5, 6 + 7 13 4 வரும். 7 + 7 14 5 வருது. 7 + 5
12 3 வரும். 5 + 2 7, 2 + 2 4, 2 + 5 7. இப்போ 4 + 5 9, 5 + 3 8, 3 + 1 10 வரும் 7, 3 + 7 10 வருது 1 வரும். 7 + 4 11 2, 4 + 7 11 2, 9 + 8 16 வருது 7, 8 + 1 9, 1 + 2 3, 2 + 2 4. இப்போ 8 + 9 17 வருது 8, 9 + 3 12 3, 3 + 4 7, 8 + 3 11 2, 3 + 7 10 1, 2 + 1 3. அதாவது இந்த நம்பர் வந்து இவருக்கு இப்போ இந்த நம்பருக்கு யாருக்கு சூட் ஆகும்னா, மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த நேம் வந்து சூட் ஆகும். ஆனால் மற்ற லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நம்பர் வந்து சூட் ஆகாது. ஏன்னா பகை கிரகங்கள் அப்படியெல்லாம் பார்த்து லக்னத்துக்கு பகை கிரகம், இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பகை கிரகம் எல்லாம் பார்த்து நாம் வந்து செலக்ட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆர்டினரியாக நியூமராலஜியை மட்டும் இது பண்ணால் போதாது. ஹீப்ரூ நியூமராலஜி இந்த மாதிரி பிரமிட் சைஸில் வரும். இப்படி செலக்ட் பண்ணி வச்சா தான் நல்லா பலன் கொடுக்கும். ஏன்னா இது வந்து கிரகம்னா இது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் மேலே உட்காந்து தான் கிரகம் ட்ராவல் பண்ணுறப்ப நட்சத்திரத்துக்கு உண்டான பலன், அதுவும் நட்பு நம்பராக இருக்கும். அப்போ தான் நல்ல பலன் கொடுக்கும். உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி நேம் செலக்ட் பண்ணி வைக்கணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நல்ல நேம் செலக்ட் பண்ணி வைப்போம். இல்லை ஆல்டர் பண்ணோம்னாலும் சொல்லுங்கள், நம்ம ஆல்டர் பண்ணி தர்றோம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.